வணக்கம். இப்போ நம்ம பிராண சிகிச்சை அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பிராண சிகிச்சை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எங்களை பற்றி நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். என்னோட பேர் நவநீத கண்ணன். சொந்த ஊர் கம்பம், தேனி மாவட்டம். இந்த பிராண சிகிச்சை ஒரு 20 வருடங்களாக நம்ம கம்பத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எண்ணற்ற நோய்களை குணப்படுத்திய அந்த வேலைகளை நம்ம அந்த கிளினிக் மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த பிராண சிகிச்சைன்னா என்னது அப்படின்றத நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் மெத்தட் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? அலோபதி இருக்குது, அக்குபஞ்சர் இருக்குது, ஹோமியோபதி இருக்குது. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா பிராண சிகிச்சையும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறையாகும். இந்த மருத்துவ முறை இப்போ நமக்கு புதுசாக ஆரம்பிக்கப்படலை. இது தொன்மையான கலை அப்படின்னு சொல்கிறாங்க. தொன்மையான கலைன்னா நம்ம சித்தர்கள் காலம் சொல்கிறோம் இல்லையா? இந்த சித்தர்கள் காலத்தில் உருவாக்கப்பட்ட கலைகளை இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமாக நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு சயின்டிஃபிக்காக எல்லாத்தையுமே நம்ம கொண்டு அதை பயிற்சி பண்ணுற மாதிரி மிக எளிமையாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த பிராண சிகிச்சையை உருவாக்குனவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் சோவா கோக்ஸுயின்னு சொல்கிறாங்க. அவங்க பேர் சைனாவில் இருந்து அவங்க பிறந்தாங்க. இப்போ சைனாவில் இருந்துட்டு அவங்க பிலிப்பைன்ஸில் இந்த பிராண சிகிச்சையை பற்றிய முழு விவரங்களையும் அவங்க தெரிஞ்சுட்டு அதை உருவாக்குனாங்க. அந்த கலையை அவங்க உருவாக்குனாங்க. இந்த பிராண சிகிச்சை அப்படின்ற ஒரு கலை இந்தியாவுக்கு அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரளத்துக்கு வந்தது. இந்த கேரளத்துக்கு கேரளத்திலிருந்து இந்தியா முழுக்க எல்லா இடங்களுக்கும் ஒவ்வொரு மாநிலங்களாக பரவ ஆரம்பிச்சது. இன்னைக்கு இந்த பிராண சிகிச்சை உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலுமே இதை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிராண சிகிச்சை எப்படி வேலை செய்யுது, இதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிராண சிகிச்சைன்னா என்ன அப்படின்னா மருந்துகள் இல்லாமையும் உடம்பை தொடாமையும் உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஒரு லகுவான சிஸ்டம் தான் பிராண சிகிச்சைன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? நம்ம மருந்து மாத்திரைகளை எடுத்து தான் நம்ம இது வரைக்கும் நம்ம உடம்பை குணப்படுத்தி இருக்கிறோம். இந்த மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உடம்பை குணப்படுத்துறது நமக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த எனர்ஜி எங்கேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இருந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜி எல்லாம் கிடைக்குது. இந்த பஞ்சபூத சக்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள போய் உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகள் எல்லாத்தையுமே சரியா இயங்குறதுக்கு இந்த எனர்ஜி பயன்படுது. அப்ப இந்த எனர்ஜியை உள்வாங்கிறதுக்கும் இந்த எனர்ஜியை கொண்டு போய் உறுப்புகளில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நம்ம உடம்புல சக்கரங்கள்னு சொல்லி ஒரு எனர்ஜி ஃபார்ம்ல ஒரு வடிவம், எனர்ஜி ஃபார்ம் அப்படின்றது என்னன்னா ஒளி வடிவில்னு சொல்றாங்க. அந்த ஒளி வடிவில் சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? 7 சக்கரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? பிராண சிகிச்சையில 11 சக்கரங்கள் சொல்லுவாங்க. இந்த 11 சக்கரங்களும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை வெளியிலிருந்து வாங்கி நம்ம உறுப்புகளுக்கு கொடுக்குது. இந்த உறுப்புகள் அந்த சக்தியை வாங்கி தன்னுடைய வேலையை பார்க்கும். இந்த சக்கரங்கள் சரியா இயங்காம போச்சு அப்படின்னா உறுப்புகளுக்கு தேவையான சக்தி கிடைக்காம அந்த உறுப்புகள் தன்னுடைய வேலையை குறைச்சிடும். இந்த உறுப்புகள் தன்னுடைய வேலையை குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாயிடும். அப்பதான் நம்ம என்ன பண்றோம்? வெளியில போய் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுக்கிறோம். அப்ப நம்ம உடம்புக்குள்ள போய் அந்த உறுப்புகளை சரி பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் தான் நம்ம எடுக்கிறோமே தவிர்த்து இந்த சக்கரங்களை சரிப்படுத்தக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்கிறது கிடையாது. அப்ப சக்கரங்கள் சரியானா மட்டும்தான் அந்த எனர்ஜியை திருப்பி உள்வாங்கி நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சப்ளை பண்ண முடியும். இப்போ சக்கரங்கள் சரியாகாம உடம்புல கூடிய உறுப்புகள் மட்டும் சரியாச்சு அப்படின்னா திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த உறுப்புகள் திருப்பி தன்னுடைய வேலையை செய்யறதை குறைச்சிடும். அப்போ முழுமையான நிவாரணம் நமக்கு வேணும் அப்படின்னா அந்த சக்கரங்களை முழுசா சரி பண்ணி திருப்பி அந்த சக்கரங்களை இயங்க வச்சு அந்த எனர்ஜியை உள்ள கொண்டு போறது தான் கியூர்னு சொல்றாங்க. முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய டெக்னிக்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம உடம்பை சுற்றி ஆறான்னு இருக்கு. ஆறானா ஒளி உடல்னு சொல்றாங்க. இந்த ஒளி உடலை பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ டெக்னாலஜியெல்லாம் வந்துருச்சு. நீங்கள் கூகுளில் பார்க்கலாம், யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ இந்த கேமராலாம் வந்துருச்சு. அந்த கேமராவில் வச்சு நம்ம ஒளி உடம்பை பார்க்கக்கூடிய டெக்னிக்லாம் வந்துருச்சு. இந்த ஆறாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேருந்து அதுவும் எனர்ஜியை வாங்குது.
அதுவும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இடங்களுக்கு எனர்ஜியை சப்ளை பண்ணுது. அப்போ ஆறா பாதிக்கப்பட்டாலும் சரி, நம்ம உடம்புல சக்கரங்கள் பாதிக்கப்பட்டாலும் சரி, நம்ம உடம்புகளில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நோய்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பிராண சிகிச்சையில் வந்து குணப்படுத்தக்கூடிய மெத்தேடு ஆறாவை சரிப்படுத்துறது, ப்ளஸ் வந்து சக்கரங்களை சரிப்படுத்துறது, அதன் மூலியமாக நோய்களை முற்றிலும் குணப்படுத்துது. அப்போ இந்த சிகிச்சை முறையை ஒரு 20 வருடங்களாக நாங்கள் கம்பம்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதை வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களுக்கும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து ஹீலிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஹீலிங் அப்படிங்கும்போது வந்து நோய்கள், தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் நோய்கள் இருக்கு. இப்போ நோய்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2 விதமான நோய்கள் நம்ம உடம்புல வந்து இருக்கு. ஒன்று வந்து உடல் ரீதியான நோய்கள், இன்னொன்று மன ரீதியான நோய்கள்னு சொல்றாங்க. சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் சொல்றாங்க. ஒன்று ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இன்னொன்று சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். இந்த 2 ப்ராப்ளத்தையும் சரிப்படுத்தக்கூடிய டெக்னிக் வந்து பிராணி ஹீலிங்ல இருக்கு. அப்போ சரிப்படுத்தக்கூடியது மட்டும்தானா அப்படின்னா இல்லை, முழுமையாக குணப்படுத்தக்கூடியதும் இந்த பிராண சிகிச்சையில் வந்து இருக்கு. அப்போ ஹீலிங்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையான ஹீலிங் இருக்கு. முதல் வகையான ஹீலிங் என்ன அப்படின்னா, பார்த்தீங்க அப்படின்னா நேராக நீங்கள் வந்து நேராக கிளினிக்லேயே வந்து நேராக உட்காந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது. ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து எப்பயும் போல நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் போவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் இங்கே வந்து நேராகவும் எடுத்துக்க முடியும். இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு வகையான ட்ரீட்மெண்ட் வந்து டிஸ்டன்ட் ஹீலிங் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்தே நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம்னு சொல்கிறோம். அப்போ வந்து நமக்கு தூரத்தில் இருந்து எப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிறைய சித்தர்கள் அந்த காலங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தூரத்தில் வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு டெக்னிக் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த டெலிபதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இது மாதிரியான ஒரு டெக்னிக்கெல்லாம் வந்து நம்ம பிராண சிகிச்சையில் இருக்குது. அந்த டெக்னிக்கை பயன்படுத்தி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துக்கு உங்களை வந்து சரிப்படுத்தக்கூடிய அந்த ஹீலிங்கை வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போது ஹீலிங்கில் வந்து நீங்கள் நேராக வந்து எடுக்கக்கூடிய ஆட்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக வந்து எடுங்க. இல்லை வெளியூரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா டிஸ்டன்ட் மெத்தடில் எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஹீலிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் வந்து பண்ணுறோம். இப்போ நிறையா இடங்களில் ஃப்ரீ கேம்ப் மாதிரி நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்தந்த ஊரில் போய் ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணி அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ரீ கேம்ப் மாதிரி வந்து எல்லா ஊர்கள்லையும் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஃப்ரீ கேம்பில் வந்து பிராண சிகிச்சை பற்றிய அறிமுக வகுப்புகளை வந்து அதை பற்றின தெளிவுகளையும் விளக்கங்களையும் கொடுக்குறோம். அங்கே வர்றவங்களுக்கு இலவசமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து இதை பற்றி ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ புதுசாக ஒரு என்ன இப்போ பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஆன்லைன்லேயோ வந்து நாங்கள் இதை வந்து லைவில் போட்டு அதன் மூலியமாக உங்களுக்கு இதை பற்றி தெரியப்படுத்தி இதன் மூலியமாக உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேயே ஹீலிங் கொடுத்து இதில் உங்களுக்கு என்ன மாறுதல் உங்கள் உடம்புல வருது, மனசில் வருது அப்படின்றதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட்லேயே நீங்கள் சொல்லி உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடந்துச்சுன்றதையும் நீங்கள் சொல்லலாம். இந்த சிகிச்சையை வந்து உள்ளூரில் இருக்கிறவங்க நேராக வந்து எடுத்துக்கிடுவாங்க. இப்போ வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய தூரங்களில் இருக்கிறவங்கெல்லாம் ரெகுலராக வந்து எடுக்க முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கமெண்ட்லேயே உள்ளே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த சிகிச்சையை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான டைமிங் வந்து கொடுத்து அந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஹீலிங் கொடுப்பாங்க. இப்போ ரெகுலர் ஹீலிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹீலிங் கொடுப்பாங்க. ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 to 8 வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஹீலிங் வந்து கொடுப்பாங்க. இந்த டைமிங்குள்ளே உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அதை நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்து அதுக்கான சிகிச்சையை நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம். அதை வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கான ரிசல்ட்டை வந்து நீங்கள் கமெண்ட்லேயே வந்து நீங்கள் தெரியப்படுத்தலாம். இந்த ஃப்ரீ ஹீலிங் வந்து நம்ம பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உணர்றதுக்காக வேண்டி தான் நம்ம வந்து இந்த செஷன் வந்து நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இதை எப்படி வந்து வேலை செய்யுது, என் உடம்புல வந்து அவங்க கொடுத்த ஹீலிங் வந்து என்ன மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கு அப்படின்றத உணர்றதுக்கு தான் இந்த ஃப்ரீ செஷன் வந்து உண்டு பண்ணியிருக்கிறோம். பட் ரெகுலராக பெரிய நோய்கள்லாம் இருக்கும் இல்லையா, பெரிய நோய்கள் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு நாளைக்கு 2 முறை பண்ண வேண்டியிருக்கும், 3 முறையெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ண முடியுமா, ரொம்ப லாங் டைம் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கமெண்ட்டில் கொடுத்துட்டு உங்களை ப்ராப்ளத்தெலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ரெகுலராக வந்து உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பாங்க. அது டெய்லி வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஃப்ரீ ஹீலிங்கில் வந்து உங்களுக்கு வராது. அது வந்து நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு பெய்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வந்து ஹீலிங் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இது வேலை செய்யுதா செய்யலையா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செக்அப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹீலிங் எடுத்துகிட்டு அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம ஹீலிங்லாம் நம்ம பற்றி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ இந்த ஹீலிங் வந்து நீங்கள் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள் தெரியுது,
எனக்கு வந்து உணர முடியுது அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் பயிற்சியும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கற்றுக்கிறவும் முடியும்னு சொல்கிறாங்க. அப்போ நானே கற்றுக்கிட்டு எனக்கு வரக்கூடிய பிரச்சனையை நானே சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா அதுவும் முடியும். அப்போ இது வந்து கோர்ஸாகவே கண்டக்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்போ எல்லா நோய்களையுமே நீங்களே என்ன பண்ணிக்க முடியும், குணப்படுத்திக்க முடியும். அப்போ உங்களுக்கு குணப்படுத்திக்க முடியும், உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கும் நீங்கள் வந்து அந்த நோய்களை குணப்படுத்திக்க முடியும். இல்லை வெளியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்குமே நீங்கள் என்ன பண்ண முடியும், வந்து குணப்படுத்த முடியும். அப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 வகையை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று வந்து ஃபிசிக்கலாக நேராக வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது எடுத்துக்கிறது, அதே மாதிரி தூரத்தில் இருக்கவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. இப்போ இதையே நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த 2 விஷயங்களையும் நீங்களுமே பண்ணலாம். அப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நேராக பண்ணிக்கிறலாம், தூரத்தில் இருக்கவங்களுக்கு டிஸ்டன்ஸ் மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிக்கிறலாம். அதை வந்து கிளாஸாக வந்து கண்டக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மெடிக்கல் கோர்ஸ் தான். எப்படி வந்து அக்குபஞ்சர், அலோபதி எல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இதுவும் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் தான். இதுக்கும் சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்கள் தான் ஆகுது இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. இதில் லெவல்ஸ் இருக்குது. இப்போ எம்பிபிஎஸ், எம்டி, சைக்காலஜிஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது மாதிரி இதில் வந்து பேசிக், அட்வான்ஸ்டு, சைக்காலஜிஸ்ட்னு சொல்லிட்டு கோர்சஸ் அந்த விதமான கோர்ஸுகள்லாம் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோர்ஸ் அட்டன் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அது எப்படி இருக்குது, எப்படி ஹீலிங்லாம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த கோர்சஸை வந்து நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாமே எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்பமில் வந்து தேனி மாவட்டத்தில் கம்பமில் வந்து ரெகுலராக வந்து இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் இந்த கோர்ஸை வந்து அட்டன் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப தூரமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் இடத்துக்கு வந்து இந்த கோர்சஸ் வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். பட் அதுக்கு வந்து நீங்கள் குறிப்பிட்ட நம்பர்ஸ் வந்து எங்களுக்கு தேவைப்படும். அந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா அங்கேயே வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த இந்த ஆன்லைன் செஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஸ்டன்ட் ஹீலிங் கொடுக்குறோம் இல்லையா, இந்த டிஸ்டன்ட் ஹீலிங் பார்த்தீங்கன்னா எல்லா நோய்களுக்குமே நம்ம கொடுக்க போகிறோம். அப்போ உடல் ரீதியாக பிரச்சனை இருந்தால் தான் மட்டுன்றது கிடையாது, மன ரீதியாக பிரச்சனை இருந்தால் கூட நீங்கள் வந்து எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு நான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படும். அப்போ உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் வந்து அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸை வச்சுட்டு நீங்கள் எந்த டைமிங்கில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், எந்த டைம் ட்ரீட்மெண்ட் முடியுது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உலகம் முழுக்க, இது பர்டிகுலர் இந்த இடம் அந்த இடம்லாம் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கேட்கலாம். உங்களுக்கு வந்து அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு வந்து அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய உணர்வை வந்து உணர வைக்க முடியும். நீங்கள் அதுக்கான உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் நடக்குதோ அதை வந்து நீங்கள் டிஎம்ல வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த சிகிச்சையை வந்து நமக்கு அறிமுகப்படுத்தி இதை உலகம் முழுக்க கொடுக்கப்பட்டவங்க வந்து மாஸ்டர் சோவா கோக்சின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் முறை சென்றடைஞ்சு அவங்க வந்து எல்லா வியாதிகளிலிருந்தும் முற்றிலும் குணமாகி அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி அவங்க வாழ்க்கை முறையிலையும் சமுதாயத்திலையும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்றதுக்காக வேண்டிதான் இதை வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. எங்களுடைய நோக்கமும் வந்து எல்லாரும் இந்த சிகிச்சையை எடுத்து ஆனந்தமாக ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த விஷயங்களை நாங்கள் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு பயனடையணும் அப்படின்றதான் எங்களுடைய நோக்கம்.